நான் என்ன சாதனையை பின்பற்றலாம்? பகவானே, நான் யார் என்று பார்ப்பது எப்படின்னு கேட்டாரு. இப்ப நான் என்ன சாதனையை பின்பற்றுவது? பகவான் சொல்றார், ஏதோ ஒன்றை செய்வது எதற்கு? சும்மா இருக்கலாமே. அடைய வேண்டியது ஒன்று இருந்தால் அதற்காக பாடுபட வேண்டும். தனக்கு அயலாய் தனக்கு அயலில்லா பரிபூரண ஆத்மஸ்வரூபமே நாமாய் இருக்க எதை அடைய யார் என்ன செய்ய வேண்டும்? இவ்வுண்மை புரியாதவர்கள் சித்த ஓர்மை சித்திக்க ஏதோ ஒன்றில் மனதை நிறுத்தி பழக வேண்டும். இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் இது. டீப்பான மீனிங் இருக்கு, புரிஞ்சுக்கணும். ஏதோ ஒன்றை செய்வது எதற்கு? எதுக்கு சாதனை செய்யணும்னு நீங்க கேட்குறீங்க? எதுக்கு எதையோ ஒன்று செய்யறீங்க? இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னோன்னா பல பேருக்கு ஆஹா, சாதனையே எதுவும் பண்ண வேணான்ட்டாரு. ரமண மகரிஷியே சாதனையே பண்ண வேணான்ட்டாரு. ஏன் இந்த சாமியா இருக்கட்டும் இல்லை வேறவங்களா இருக்கட்டும், அதை பண்ணு இதை பண்ணு, அதை என்னென்னமோ தியானம் பண்ணு, யோகா பண்ணு, மனசை ஒரு நிலைப்பட என்னமோ சொல்றாங்களே. அவர் தான் ரமண மகரிஷி என்ன சொல்றாரு? சும்மாவே இருக்கலாமே அப்படின்னு வேற சொல்லிட்டாரு. அடைய வேண்டியது ஒன்று இருந்தால் தானே அதற்கு பாடுபட வேண்டும். நீ என்னத்தான் நீ அச்சீவ் பண்ண போற லைஃப்ல? ஆத்மா அடையக்கூடிய விஷயம் கிடையாது. கான்சியஸ்னஸ் நீ ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது. எதுவுமே நீ ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது இந்த ஆத்ம சத்தியம். அப்புறம் எதுக்கு அத எதையோ ஒன்று முயற்சி பண்ணி அதை அடையணும்னு நீ இது பண்ற? சும்மா இருக்கலாமே அப்படிங்கிறார். அதற்காக பாடுபட வேண்டும். தனக்கு அயலில்லா பரிபூர்ண ஆத்மஸ்வரூபமே நாமாக இருக்க உன்னை தவிர வேறு இல்லாத பொழுது, உன்னை தவிர உன்னுடைய பாகமாக வேற எதுவுமே உனக்கு வேறான ஒன்னே இல்லாத பொழுது நீ எதுக்கு நீ தேவையில்லாம நீ ஒர்க் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிறார். இந்த இடத்துல ரொம்ப முக்கியமா புரிஞ்சுக்கணும், அவர் கான்சியஸ்னஸ்ங்கிற அந்த பாயிண்ட்ல இருந்து, அந்த ஸ்பேஸ்ல இருந்து இவர் பேசிக்கிட்டு இருக்காரு. இப்ப இந்த வார்த்தைகளை as a கான்சியஸ்னஸ்ன்னு பார்க்கும் பொழுது, கான்சியஸ்னஸுக்கு தாண்டி அதுக்கு வேறாக எதுவுமே கிடையாது. ஒன்லி கான்சியஸ்னஸ் எக்ஸிஸ்ட். ஏதாவது ஒண்ணு இருக்குதுனால அது கான்சியஸ்னஸா மட்டும்தான் இருக்க முடியுங்கிறது தான் சத்தியம். அதனாலதான் தனக்கு அயலில்லா பரிபூர்ண ஆத்மஸ்வரூபமே நாமாம் இருக்கிறது கான்சியஸ்னஸ் தான். அது நான்ற நம்ம உணர்வு தான். நமக்கு அந்நியமா எதுவுமே கிடையாது. அப்படிங்கும் போது நீ எதுக்கு ஒண்ணு புதுசா ஏதோ ஒண்ணு இருக்கிறதாகவும் அதை கஷ்டப்பட்டு அடையறதுக்காகவும் நீ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற? சும்மாவே இருக்கலாமே, சும்மா இரு சொல்லற அப்படின்னு உபதேசம் கொடுத்தது போல அருணகிரிநாதருக்கு நீயா இருக்கிற, நீ எதுக்கு ஒர்க் பண்ற, நீ எதுக்கு எதையோ அடையறதுக்கு முயற்சி பண்றன்னு கேட்கிறாரு. அடுத்து என்ன சொல்றாரு? அதோட நிப்பாட்டி இருந்தா நமக்கு நல்லா இருக்கும். அப்பா எதுவுமே வேண்டாம், அவர் சொல்லிட்டாரு, ஒன்னும் ஒர்க் பண்ண தேவையில்லை, சும்மா இருந்துடலாம் அப்படின்னு. சும்மா எப்படி இருக்க முடியும்? நான் கான்சியஸ்னஸ்ங்கிற உணர்வுல தான் உங்களால சும்மா இருக்க முடியும். நான் சரீரம், நான் மனசுன்னு என்னைக்கு நீங்க நினைச்சீங்கனாலும் உங்களால சும்மா இருக்கவே முடியாது. அது நம்ம மனசு இயங்கிக்கிட்டே இருக்கும், உடம்பு இயங்கிக்கிட்டே இருக்கும், நம்மளை மீறி அது செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். அதுக்குதான் சொல்றாரு அடுத்து, இவ்வுண்மை புரியாதவர்கள், யுவர் கான்சியஸ்னஸ் அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற அந்த சத்தியம் யாருக்கு புரியலையோ, புரிஞ்சவங்க சும்மா இருந்துருவாங்க. புரியாதவங்க என்ன பண்றது? நம்மள 199 பேர் புரியாதவங்க தான் நம்ம. அப்ப நம்ம என்ன பண்றது அப்படிங்கும் போது, சித்த ஓர்மை சித்திக்க, சித்த ஓர்மைனா சித்தம் ஒருநிலைப்படுதல், ஏகாகிரகம், மனம் ஒரு புள்ளியிலே ஒடுங்குதல், மன அமைதி அப்படின்ற ஏதோ ஒன்றில் மனதை நிறுத்தி பழக வேண்டும். இப்ப புரியுதுங்களா எதுக்கு சாதனை பண்ணணும்னு? ஆஸ் அ ரியலைசேஷன் ஆயிடுச்சுன்னா நீங்க சும்மா இருந்துக்கிறத தவிர வேற ஒன்றும் பண்ண போறது கிடையாது. நான் ஆத்மாங்கிற ரியலைசேஷனை நீங்க சொல்றீங்க, பல பேர் சொல்றாங்க, பல ஞானிகள் சொல்லியிருக்காங்க, எல்லா இடத்துலயும் சொல்லியிருக்காங்க. ஆனா எனக்கு புரியலையே அப்படின்னு வரும்போதே நம்ம மனதினால் வயப்பட்டு இருக்கிறோம் என்று ஆகும் பொழுது, சரி அப்ப நீ என்ன பண்ணு, மனதை ஒருநிலைப்படுத்தி உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ண வேண்டும். அப்ப மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கு நீ சாதனை செய்ய வேண்டும். சித்த ஓர்மை சித்திக்க ஏதோ ஒன்றில் மனதை நிறுத்தி பழக வேண்டும் அப்படின்னு சொல்றார்.
இப்ப நீங்களாம் கான்சியஸ்னஸ் அப்படின்னு உங்களுக்கு ஆமா நான் கான்சியஸ்னஸ் நீங்க இப்ப நினைச்சிட்டீங்க, ரியலைஸ் ஆயிட்டீங்கன்னா எதுவுமே தேவையில்லையே, சும்மா இருந்துடலாமே. ஆனா நம்ம அப்படி உள்ளுக்குள்ள ரியலைஸ் பண்ணிருக்கோமா அப்படிங்கும் போது, அது இன்னும் நடக்கல அப்படிங்கும் போது, then we have to follow other things. நல்லது.